guys, welcome to our new YouTube channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே guys, ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் என்னோட ஐடியாவில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பைத்தான் ஐடியில் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் நேரம் பவர் ஷெல்லில் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன் நம்ம இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஏன் யூஸ் பண்ணுறோம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ சப்போஸ் இப்போ நான் வந்து நம்மளோட நேமை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட் ஹலோ அப்படின்னு கொடுத்தேன்னா ஹலோன்றது பிரிண்ட் ஆகுது இல்லைங்களா. இப்போ வந்து ஹலோ ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஹலோவை 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அப்படியே திரும்பியும் பிரிண்ட் டபுள் கோட்ஸில் ஹலோ பிரிண்ட் ஹலோ அப்படின்னு கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அது வந்து ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக தான் நான் லூப், அதாவது இட்ரேட் பண்ண போகிறேன், திரும்பியும் சொல்ல போகிறேன் ப்ரோக்ராமுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப் அப்படின்றது யூஸ் பண்ணும். ஸோ ஃபார் லூப் அப்படின்றது அது பார்த்தீங்கன்னா, ஸோ சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபார் சும்மா ஒரு வேரியபிள், எதுனா ஒரு வேரியபிள் எடுத்துக்கோங்க. சும்மா நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். இன் அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கணுன்றதுக்காக ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஹலோவை 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் சின்டாக்ஸ். ஸோ ஃபார் இன் ரேஞ்ச் ஆஃப் வந்து இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்பெசிஃபை ஆகுது பார்த்தீங்களா, ஸ்டாப் இல்லைன்னா ஸ்டாப் ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளோ போதும் அப்படின்றதுக்காக ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து 5 சும்மா உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த இது பண்ணுறேன் 5. என்ன பண்ணணும், 5 டைம்ஸ் பிரிண்ட் ஹலோ அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. இப்போ பாருங்க, திரும்பி என்டர் பிரஸ். ஸோ ஹலோ 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா. ஓகே, இதுதான் வந்து திரும்ப லூப். இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்கள் 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எத்தனை தடவை என்ன பண்ணலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப்ன்றதுக்கு மட்டும் பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்புக்கு பார்ப்போம். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப், இப்போ வந்து நான் இந்த ஐ என்னென்ன வேல்யூ எடுக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகட்டும். எப்பவுமே அரே இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 இருந்து 5 வரைக்கும் போகட்டும் அப்படின்றதுனால இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறேன். பிரிண்ட் ஐ பாருங்க, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 2 3 4. ஸோ இந்த 5 கொடுத்தீங்கன்னா அது n-1 வரைக்கும் வந்து இது வந்து ஐட்ரேட் ஆகும், அதாவது ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபார் ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து பைத்தானில் வேற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால ஸ்ட்ரிங்கையும் ஐட்ரேட் பண்ண முடியும். எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சப்போஸ் இப்போ நான் ஒரு வேரியபிள் நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளை லோகன்னு அசைன் பண்ணுறேன். லோகன், ஓகேங்களா, அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த எல் தனியாக, ஓ தனியாக, ஜி தனியாக, ஏ தனியாக, என்னன்றது எப்படி பிரிண்ட் பண்ண போகிறேன்றது பார்க்குறீங்களா. ஸோ ஃபார் அதே மாதிரி வேரியபிள் ஐ இன் நேம், ஓகேங்களா, நேம். இப்போ வந்து ஒரு வேல்யூவை வந்து ஐன்னு எடுத்துட்டு நெக்ஸ்ட் பிரிண்ட் ஐ. இப்போ பாருங்க LOGA, ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணாலும் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஸோ லிஸ்ட்டில் வந்து சும்மா 1 2 3 லோகன் 1.2, ஓகேங்களா. சும்மா இப்போதைக்கு ஒரு வேரியபிள். இப்போ நான் வந்து இந்த லிஸ்ட் ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஃபார் சேம் ஐ இன் ஏ பிரிண்ட் ஐ. இப்போ பாருங்க ஒரு எலிமெண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஸோ 1 2 3 லோகன் 1.2, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைல் லூப். ஸோ வைல் லூப் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கண்டிஷன் தெரிஞ்சு அதை வந்து திரும்பி இப்போ இந்த நேமையே வந்து நான் திரும்பி 5 டைம்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா வைல் லூப். ஸோ வைல் லூப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போவே சிம்பிளாக வந்து நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னோட நேமையே வந்து 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண போகிறோம் வைல் லூப் யூஸ் பண்ணி. ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன் வேணும் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு ஐ என்ற வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ ஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ வைல் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வைல் லூப் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இப்போ ஐ வந்து எனக்கு 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதுனால ஐ லெஸ் தென் 5, ஓகேங்களா. ஸோ லெஸ் தென் 5ன்றதுனால 0 1 2
3 4 வரைக்கும் வரும். 5 ஈக்குவல்ஸ் 5 வராது, அதனால அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா பிரிண்ட் லோகன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் இப்படியே ரன் பண்ணேன்னா எனக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் வரும். என்ன மிஸ்டேக் உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலாக நான் இந்த லூப் ஸ்டார்ட் பண்ண பின்னாடி இங்கே நான் வந்து 0ன்னு தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஒயில் I is less than 5 பிரிண்ட் ஆகும். ஸோ I வந்து நான் 1 எப்போ மாறும், நான் இன்க்ரிமெண்ட் பண்ணால் தானே மாறும், ஆனால் நான் இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா I ப்ளஸ், நான் சொன்னேன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோட பிளேலிஸ்ட்லேயே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி இருக்கும், அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், லோகன் 5 டைம்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் I 0ன்னு வருது, நெக்ஸ்ட் வந்து இந்த லூப் ரன் ஆகுது. ஸோ I ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 1. ஸோ I வேல்யூ 1 மாறிடுது. 1 இஸ் லெஸ் தேன் 5. ஸோ திரும்பியும் 2 மாறும். 2 is less than 5, 3 is less than 5, 4 is less than 5. 5ன்றப்ப எனக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. நீங்கள் வந்து செக் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அவ்வளோதான், சிம்பிள் வைல் லூப். ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ லிஸ்ட் ஐட்ரேட் பண்ண அந்த மாதிரி வந்து பெட்டர் ஃபார் லூப் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறப்போ வைல் லூப் யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த பிரேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அதுங்களுக்கு பேர். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதில் வந்து நம்ம பிரேக் அப்படின்ற ஒரு டேர்ம் கீவேர்டு இருக்கு, நெக்ஸ்ட் கண்டினியூ அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்கு. ஸோ பிரேக் கண்டினியூ கீவேர்டு வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சும்மா இப்போ வந்து ஃபார் லூப் போடுறேன். ஸோ ஃபார் I in range 5 ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து 0லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து 4 வரைக்கும் போகும். சரிங்களா? ஸோ போகிறப்ப எனக்கு வந்து இந்த கண்டிஷன் I வந்து 2 இருக்கிறப்ப பிரேக் ஆகணும் அப்படின்னா நான் இங்கே வந்து கொடுக்குறேன் இஃப். சும்மா உங்களுக்கு எப்படி பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது அப்படின்றது. I ஈக்குவல்ஸ் டு 2 கொடுத்துட்டு டேப் ஸ்பேஸ் கொடுத்துட்டு பிரேக் கொடுத்துட்டு இப்போ வந்து பிரேக் அடுத்து நீங்கள் வந்து செமிகோலன் வச்சு டெர்மினேட் பண்ணணும். என்டர் கொடுத்தீங்கன்னா I நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணல கைஸ், சாரி. ஒரு நிமிஷம், என்ன எரர் இங்கே, என்ன மிஸ்டேக் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே வந்து ஐ வேல்யூ பிரிண்டே பண்ணல. ஸோ அதனால தான் அங்கே வந்து மிஸ்டேக். ஸோ பார்த்தீங்களா? ஸோ ஐ வேல்யூ இங்கே லூப்பில் இட்ரேட் ஆகுது. ஐ வேல்யூ 2ன்றப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு பிரேக் ஆகுது. இப்போ நான் ஐ வேல்யூ இங்கே பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு 2ன்னு வரும். இப்போ நான் கரெக்டாக பண்ணுவேன். ஃபார் ஐ ரேஞ்ச் ஆஃப் 6 கொடுத்துக்கிறேன் சும்மா இன்க்ரிமெண்ட்க்கு. இஃப் பிரிண்ட் பண்ணுறேன், வேணாம், பிரிண்ட் ஐ. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் செக் பண்ணோம். இஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு 4 தென் பிரேக். ஸோ இப்போ பிரேக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ பாருங்க, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து எண்டிங் வெறும் இந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா 0லேருந்து டில் தட் நம்பர் n-1 வரைக்கும் இட்ரேட் ஆகும். ஸோ 0 1 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் 0 இங்கே பிரிண்ட் ஆகிடுது, நெக்ஸ்ட் 1 பிரிண்ட் ஆகுது, 2 பிரிண்ட் ஆகுது, 3 பிரிண்ட் ஆகுது. இங்கே பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம முன்னாடியே கொடுத்ததுனால இங்கே வந்து 4 பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே 4 செக் பண்ணிட்டு பிரேக் ஆகிடும். மற்ற கண்டிஷன் எதையும் செக் பண்ணாது, அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை வச்சு நீங்கள் நிறைய பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த பேசிக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் மாடியூலில் இன்னும் பெட்டரான ஒரு டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ். அது வரைக்கும் இங்கிட்ட பாய் ஃப்ரம் லோங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.